ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈடி ஆக்ஷன். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான கோதுமை ரவையில் நம்ம கிச்சடி செய்ய போகிறோங்க. இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த கிச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுருக்கேங்க. இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன். இது வந்து கிச்சடி வந்து நான் 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்ய போகிறேன். 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் பாருங்கள். கோதுமை ரவை தாங்க எடுத்திருக்கேன். கோதுமை ரவையில் நம்ம உப்புமா, கஞ்சி இந்த மாதிரி தான் வச்சு செஞ்சுருப்போம். இது கொஞ்சம் வித்தியாசமாக கிச்சடி ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி செஞ்சு சாப்பிட்லாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். காலை டிஃபனுக்கும் சூப்பராக இருக்கும். இது பாருங்கள், அரை டீஸ்பூன் நெய்யில் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். இதை ரொம்ப வறுக்க வேண்டாம், லைட்டாக வறுத்துக்கிட்டால் போதும். இது கூட வந்து கேரட்டு, பீன்ஸு, குடமிளகா, ஒரு சின்ன தக்காளியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இந்த காய் தான் நான் சேர்க்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் பச்சை பட்டாணி கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ அதே பாத்திரத்தை தான் மாற்றிட்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு கடல்பாசி எடுத்திருக்கேன். ஒரு பிரிஞ்சி இலை கிள்ளி போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ இது கூடவே பெரிய வெங்காயம் 1 எடுத்து கட் பண்ணியிருக்கேங்க. இதையும் சேர்த்துக்கரலாம். இதை சேர்த்துட்டு இதை நல்லா கொஞ்சம் வதக்கிக்கிறலாம். இது கூடவே வந்து ஒரு பச்சை மிளகா 4ஆக கீறி போட்டிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். புதினா பாருங்கள், கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். புதினா அதிகம் சேர்க்கக்கூடாது. அதையும் சேர்த்து இப்போ நல்லா வதக்கிடலாங்க. இப்போ வதங்கிட்டு இருக்கையிலே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். சேர்த்து கொஞ்சம் வதங்கவும் இது கூடயே வந்து நம்ம காயும் தக்காளியும் எடுத்து வச்சோம் பாருங்கள், அதையுமே சேர்த்துக்கிறலாம். இது இப்போ வந்து 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் செய்கிறேங்க. நீங்கள் அதிகமாக செய்கிறதுனா அதிலே அளவு ஜாஸ்தி போட்டுக்கிறலாம். இப்போ வந்து காய் லைட்டாக வதங்கிட்டு இருக்கையில் உப்பும் சேர்த்து வதக்கிடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு தாங்க சேர்க்குறேன். காரத்துக்கு வந்து மிளகாத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்க்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் சேர்க்கலாம், இல்லை பச்சை மிளகா காரமே போதும்னாலும் நிறுத்திக்கலாம். இது பாருங்கள், இப்போ நல்லா வதங்கிருச்சுங்க எல்லாமே. இப்போ வந்து தண்ணி வந்து பாருங்கள், இந்த உலக்கில் வந்து ஒரு உலக்கு எடுத்தேன் நான் தண்ணி. இப்போ 3.5 மடங்கு தண்ணி வைக்கிறேங்க. நம்ம நார்மல் ரவைக்கு வந்து 2 கப்பு தண்ணி வைப்போம், அல்லது 2.5 கப்பு வைப்போம் கிச்சடிக்கு. இது வந்து கோதுமை ரவைன்றதுனால நல்லா வேகும். அதனால வந்து 3.5 கப்பு அளவுக்கு வைக்கிறேன் பாருங்கள் தண்ணி. நம்ம எதில் அளந்தோமோ அதில் 3.5 கப்பு வைக்கிறேன். வச்சுட்டு இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மூடி வச்சிடலாம். நல்லா கொதி வரவும் நம்ம கோதுமையை சேர்த்துக்கரலாம். அது கூட இங்கே பாருங்கள், கொதி வர ஆரம்பிக்குது. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க கோதுமை ரவையை சேர்த்துக்கிறலாங்க இதில். இது வந்து நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா வருங்க, உதிரியாக வரும் நல்லா. இது பாருங்கள், இப்போ வந்து ரவையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சிடலாங்க. சிம்மில் வச்சுட்டு நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் தாங்க. நல்லா தண்ணியெல்லாம் இஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ ரவையுமே நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி பண்ணுன மாதிரி இருக்கும். நம்ம பெரட்ட கரெக்டாக வந்துருங்க. நல்லா 1 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட்டோம்னா போதும். இது வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா ரொம்ப நல்லா உதிரியாகவே வந்துருங்க. இப்போ லாஸ்ட்டில் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்க்குறேங்க. சேர்த்துட்டு அவ்வளோதாங்க, கிளறி விட்டுட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பரான கோதுமை ரவையில் கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை சட்னி சாம்பார் வச்சு சாப்பிட்டாலுமே ரொம்ப நல்லாயிருக்குங்க. இது நேராக நல்லா உதிரியாக வந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.